வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ரேடிங் பேசிக்ஸ் தமிழ். நான் உங்கள் கண்ணன். இன்னைக்கு நம்ம ரெண்டு ட்ரேட் எடுத்து 4750 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். அதோட லாஜிக் என்ன, அதோட ப்ராபபிலிட்டி என்னன்றதை இப்போ பார்க்கலாம் வாங்க. இது February 14க்கான மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அப்சர்வேஷன். இதில் ட்ரேடிங்க்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி, அந்த ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன திங்க் பண்ணோம், எப்படி அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோலேயே என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிருக்காங்க. ஒருவேளை நாளைக்கு கீழே வந்தாங்க அப்படின்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுக்க பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் இந்த சப்போர்ட்டை உடச்சிட்டாங்க அப்படின்னா செகண்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் இங்கே இருக்குது, இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் அதை மேலே பின் பண்ணுறேன், அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு இது நல்லாவே புரியும். இப்போ மார்க்கெட்டில் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளால எப்படி ப்ரிடிக்ட் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது வெறும் ஜோசியெல்லாம் இல்லைங்க. த்ரூ மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் திரும்ப 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 ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவன் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னு உங்களால் ஓரளவுக்கு கணிக்க முடியும். ஸோ அதே தாங்க. ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் எடுத்துருந்தோம்னா, 5 மினிட்ஸில் இன்னைக்கு மார்க்கெட் இங்கே ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில் நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம், நம்ம நினச்ச மாதிரியே ப்ரீவியஸ் சப்போர்ட்டுக்கு வந்தாங்க. நான் சப்போர்ட்டுக்கு வந்ததுமே என்ட்ரி எடுத்தேன். என்ட்ரி எடுத்துட்டு மார்க்கெட் நல்லா மேலே போனாங்க. பட் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு தெரியும், ப்ரீவியஸ் ஹைக்கு போகவே இல்லை, இங்கே நின்றுட்டாங்க. ஸோ இது ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சுங்க. இங்கிருந்து இங்கிருந்து கீழே வந்தாங்க, திரும்ப மேலே போனாங்க, திரும்ப கீழே வந்தாங்க, மேலே போயிருக்கணும், போகாமல் இங்கே நின்னப்பயே நமக்கு ஒரு டவுட் வந்திருக்கணும், வந்து கீழே வந்துட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரு வைல்டு ட்ரையாக இதுக்கு மேலே கீழே போக சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஜோனை கன்சிடர் பண்ணி ஒரு என்ட்ரி எடுத்தேங்க. நம்மளோட மெத்தட் படி கேண்டில் க்ளோஸ் வச்சு எக்ஸிட் பண்ணிடுவோம். ஸோ இந்த இடத்துல கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுது. இது நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய லாஸ், கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட்ஸ் பக்கம் லாஸ் இருந்தது. நம்ம கவலையே பட்டுக்கல. ஏன் அப்படின்னா நம்மளால் மார்க்கெட்டில் திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ரெக்கவர் பண்ணிக்க முடியும்னு நமக்கு தெரியும். சரிங்க, வந்துட்டு மார்க்கெட் திரும்ப இங்கே ஒரு க்ரீன் க்ளோஸ் வச்சாங்க. க்ரீன் க்ளோஸ் வச்சுட்டு இந்த லோவிலே நம்ம என்ட்ரி ஆனோம். என்ட்ரி ஆகிட்டு சின்ன சின்ன ஸ்கேல்ப் பண்ணி ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் எனக்கு வேலை இருந்துச்சு, நான் வெளில வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டில் நான் ஒரு 2.25 பக்கம் பார்க்கும்போது மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம் லோக்கு வந்திருந்தது. நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட சப்போர்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட், அதாவது ப்ரீவியஸாக 2 நாளைக்கு முன்னாடி எங்கேருந்து இவ்வளோ தூரம் மேலே போனாங்களோ கிட்டத்தட்ட அந்த லெவல்லையே நின்று தடுமாறிட்டு இருந்தது மார்க்கெட். அதுக்கு மேலே கீழே போக முடியல, இங்கெல்லாம் சட சட சடன்னு கீழே வந்துட்டாங்க, இதுக்கு மேலே போக முடியல. இந்த இடத்துல ஒரு ஜோன் ஃபார்ம் ஆகுது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு தர ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல எப்படிப்பா தர ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இங்கெல்லாம் நல்லா விழுந்தாங்க, இங்கே விழுறது கம்மியாகுது, இங்கே இன்னும் கம்மியாகுது, இங்கே இன்னும் கம்மியாகும் போது உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஜோன் ஃபார்ம் ஆகிறது உங்களால் புரிஞ்சிக்க முடியும் மார்க்கெட் அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தா. நான் எக்ஸாக்டாக இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தேங்க. ட்ரேட் எடுத்துட்டு என்னோட லாஸை ரெக்கவர் பண்ணி அதுக்கு மேலே ஒரு 4000 ப்ராஃபிட் பண்ணி இன்னைக்கு ஓவராலாக நெட்டாக 4000 ப்ராஃபிட்டில் இருக்கேன். ஸோ என்றைக்குமே ட்ரேடிங்கில் லாஸ் வர்றது சகஜம். அந்த லாஸை உடனே கட் ஆஃப் பண்ணணும் நம்ம. இப்போ இல்லை நான் அடுத்த கேண்டில் உள்ளே வருவான், அடுத்த கேண்டில் உள்ளே வருவான் நான் உட்காந்துட்டே இருந்தேன்னா நான் இது வரைக்கும் உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். அவன் கடைசியாக மேலே வந்தான், ஆனால் இவ்வளோ நேரம் உங்களால் கம்முன்னு உட்காந்துருக்க முடியுமா மேலே வருவான்னு? வாய்ப்பே இல்லை. ஏன்னா மார்க்கெட் எப்படி வேணால் நடக்கலாம், திரும்ப இங்கேயே நின்றுட்டு கூட இருக்கலாம். ஸோ என்றைக்குமே லாஸ் வந்ததுன்னா உங்கள் ரூல் பிரகாரம் கட் ஆஃப் பண்ணிடுங்க. மறுபடியும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் பாருங்கள், இங்கிருந்து நான் கிட்டத்தட்ட ரொம்பலாம் வெயிட் பண்ணல, ஒரு 8000 டீசென்ட் ப்ராஃபிட் வந்ததுமே க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்னும் வரைக்கும் நான் இங்கெல்லாம் விட்டுருந்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 to 12K பண்ணியிருக்கலாம். மார்க்கெட்டில் எப்பவுமே நமக்கு வரதை பற்றி மட்டும் தான் பேசணும். நமக்கு வந்திருக்கிறது 4K தான். கனவுல நம்ம பாட்டுக்கு 12,000 15,000 சொல்லலாம். பட் ஆனால் அது நமக்கு எடுக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். என்னால் இன்னைக்கு எடுக்க முடிஞ்ச கெப்பாசிட்டி 4000. எனக்கு இது ரொம்பவே ஹாப்பி. ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு ஒரு 4000 ரூபா கிடைக்குது அப்படிங்கிறது எனக்கு பொறுத்த வரைக்கும் அது ஒரு டீசெண்டான ரிட்டர்ன் தான். சரி வாங்க, இது ஆப்ஷன் சார்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் எடுத்த ட்ரேடு. முன்ன சொன்ன மாதிரி அந்த சப்போர்ட் ஜோனுக்கு வந்தாங்க. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்தோம். எடுத்த உடனே கீழே போய் இவ்வளோ பெரிய க்ளோஸ் வச்சாங்க, நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா வெயிட் பண்ணியிருந்து மார்க்கெட் இன்னொரு இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நான் இங்கே என்ட்ரி ஆனேன். என்னோட என்ட்ரி லெவல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துலங்க 534ங்கிற லெவல். அதுலேருந்து கொஞ்சம் தான் கீழே போனாங்க. மார்க்கெட் திரும்பி பார்க்காம மேலே தெரிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. நான் 530க்கு வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட எவ்வளோ போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800க்கு போயிட்டாங்க. நான் அவ்வளோலாம் வெயிட் பண்ணல. நான் முன்ன சொன்ன மாதிரி என் பசிக்கு தேவையானதை நான் எடுத்துக்கிட்டு மார்க்கெட்லேருந்து நான் வெளியே வந்துட்டேன். மேபி இன்னும் கொஞ்சம் நாள் போச்சு அப்படின்னா இதை ஹோல்டு பண்ணுற கெப்பாசிட்டி கூட நமக்கு வளரும். அப்படி வளரும்போது ரொம்ப சந்தோஷமாக நம்ம கற்றுக்கிறதோட இன்னும் நாலு நாலு பேருக்கு அதை கற்றும் கொடுக்குற ஸ்டேட்டில் இருப்போம்னு நினைக்கிறேன். சரிங்க, ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மார்க்கெட் இன்னைக்கு ஃபுல்லாக டவுனில் இருந்தது. டவுனில் இருந்தப்போ கூட நம்மளால் ஒரு கால் ஆப்ஷனில் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னா
நீங்கள் அப்படி மார்க்கெட்டை எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான். 2 சைடுமே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஆனால் எந்த இடத்துல எடுக்கிறீங்கன்னு தான் முக்கியம். ஓகேங்களா? ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். We'll see you in the next video. Till then, take care. Bye bye. நான் உங்கள் கண்ணன்.